எதற்கெடுத்தாலும் நடுவண் அரசு பணம் தரவில்லை என தமிழ்நாடு அரசு கூறுவதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக நிர்வாகி சரத்குமார். நடுவண் அரசு கொடுத்த பணத்தில் தமிழ்நாடு அரசு என்ன செய்தது எனவும், தமிழ்நாட்டில் தாவைக்கு கொள்கையுடன் இயங்கும் கட்சியாக தான் பார்க்கவில்லை எனவும் கடிந்துரைத்துள்ளார். சென்ற ஆட்சியாளர் விட்டு செல்லும் போது 5.71 crores தான் இருந்திருக்கு. 5,76,000 கோடி தான் கடன் இருந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்களை, இந்த 5 வருஷத்தில் மேற்கொண்டு 5 லட்சம் வந்து கடன் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு வெள்ளை அறிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? இந்த கடன் வாங்கினதற்கு பொருளாதார அடிப்படையில் நாட்டை உயர்த்துவதற்கோ வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தியிருக்கீங்களா? கேன் யூ கிவ் அ ஸ்டேட்மெண்ட்? இந்த 5 crores was borrowed for this. இதை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தட் இஸ் நோ டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இன் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி ஊழல் அப்படின்னு சொன்னால் டிஎம்கே அப்படின்னு கிளியராக வந்துடுது. ஆதவ அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜக்குபாயின் ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாளில் வி லாஸ்ட் about 15 crore rupees. myself and my wife produced that film. அப்போ வந்து ஜக்குபாயின்ற படம் ப்ரீவியஸ்லி இன்டர்நெட்டில் இட் வாஸ் ரிலீஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அப்போ சேம் இதே கலை உலகம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் வந்து அன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். அன்றைக்கி நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு காரணம் நான் சுட்டி காட்டலை. நாம் எதற்காக எதை பயன்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே இன்றைக்கி இருக்க மத்திய ஆட்சியாளர்கள் தான் செய்கிறார் என்று சொல்வதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் வந்து உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்.